வாங்க 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 வாங்கம்மா வாங்க. வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க. பார்வதி அம்மா உட்காருங்க. இதுதான் மாப்பிள்ளையோட அக்கா. அப்படியாம்மா, சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும். இங்க பாருமா, காப்பி கீப்பிலாம் இருக்கட்டும். நாங்க பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் காப்பி டீ டிபன் எதா இருந்தாலும் சாப்பிடுவோம். பாட்டி, அது ஆசைப்பட்டு காப்பி தாரங்க, வாங்கி குடிப்போமே. சரோஜா, பாட்டி சொன்னா அதுல 1000 காரணம் இருக்குமா? அப்படியான்னு கேட்டு பழகு. போற வீட்டுல எல்லாம் காப்பி டீ எல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்க கூடாது. பேசி முடிச்ச பிறகு விருந்து கூட சாப்பிடலாம், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க பாருங்கம்மா, முதல்ல நீங்க போய் பொண்ணு பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. நாங்க பொண்ணை பார்த்து முதல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு பிறகுதான் கல்யாண பேச்செல்லாம் பேச முடியும், காப்பி டீ எல்லாம் குடிக்க முடியும். தங்கச்சி, அப்படி சொல்றியம்மா? ஆமா அக்கா, நான் சொல்றதும் சரிதானே? ஆமா ஆமா, நீ சொன்ன சரிதான். எங்க ஊர்லயும் பொண்ணு பார்த்ததுக்கு வரத காப்பி எல்லாம் குடிப்போம். அதனால பொண்ணு வரட்டும், பார்த்ததுக்கு பிறகு காப்பி குடிக்கலாம். ராதா, உன் மகளை வர சொல்லி அதுக்கு வர காப்பி டீ எல்லாம் குடிச்சுக்கிடலாம். சரிம்மா, இதை கூட்டிட்டு வரேன். நீ அப்ப நின்னுட்டே இருக்க, உட்கார. இது ஒண்ணும் வேற வீட்டு ஆட்கள் இல்ல, நம்ம வீட்டு ஆட்கள் மாதிரிதான். இந்த என் பக்கத்துல இருக்கால அந்த பிள்ளைதான் மாப்பிள்ளைக்கு அக்கா. அந்த இருக்கால அவன் தான் மாப்பிள்ளை பையன். அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது அவன் பாட்டி. பாட்டினா சொந்த பாட்டி கிடையாது, அது அம்மையோட தங்கச்சி மாமியாரு. ஆனாலும் சொந்த பாட்டி மாதிரிதான். அந்த அளவுக்கு ஒண்ணு மண்ணமா கலந்து கிடக்க உறவுல. அப்படியாம்மா, சரி சரி. அக்காவை எங்க கட்டி கொடுத்துருக்கு? மூட்டை அக்கால பாடின்ல கட்டி கொடுத்திருக்கு. அப்படியா? பாருங்களையா? அங்கேயா இருக்காவ? இல்லப்பா, இந்த உட்கார்ந்து இருக்கால இவதான் மூட்டை அக்கா. இவளோட புருஷன் வெளிநாட்டுல வேலை பார்க்காரு, அப்பப்போ வந்து பாத்துட்டு போவாரு. இப்போதைக்கு இவ அம்மா வீட்டுலதான் இருக்கா. ஓ அப்படியா? மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தது வேற யாராவது இருக்காங்களா? என்னோட அக்கா இருக்காப்பா, அவளை மீன்காரி வீட்டுல கட்டி கொடுத்திருக்கு. செல்லமா அவளை நாங்க எல்லாரும் பிசாண்டி பிசாண்டின்னு கூப்பிடுவோம். பாட்டி, இப்ப இந்த விளக்கு அவசியமா? இல்லம்மா, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிதான் பொண்ணு கட்டணும். ஒரு பொய் பொருட்டு இருக்க கூடாது. அப்பதானே அவையெல்லாம் அதே மாதிரி இருப்பாவ. அதனாலதான் சொன்னேன். எப்போ பொண்ணுக்கு கூட பிறந்தவி யாராவது இருக்காவளா? இல்லம்மா, எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளைதான். அப்படியா? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு பெற்று வளர்த்திருக்கிய. எனக்கு அப்படிதான், ஒரே ஒரு மகன் மட்டும்தான். சரிங்கம்மா. அப்புறம் பொண்ணுக்கு என்ன போடுவிய? எங்களால முடிஞ்சது நல்லா செய்வோம். எங்களுக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, எங்களுக்கு இருக்க எல்லாம் அவளுக்கு தான். எதுலயும் ஒரு குறையும் வைக்க மாட்டோம். அண்டி, நீங்க எவ்வளவு செஞ்சாலும் என் தம்பிக்கு தகும். ஏன்னா என் தம்பி தங்க கம்பி, கோணத்துல அவனை மிஞ்ச ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாம நல்ல வேலையில இருக்காங்க. எங்களுக்கு மொத்தம் 10 வீடு இருக்கு, அதுல வாடகை வந்துட்டு இருக்கு. 10 மாடு இருக்கு, அதுல பால் கறந்து வித்துருவோம். சொந்தமா கார் இருக்கு, இப்போ சில பல கோழிகள் இருக்கு. நிறைய கோழி முட்டை விடுது. பாதி முட்டையை வித்துருவோம், மீதி முட்டையை உடைச்சு தின்னு உடம்ப தேத்திடுவோம். பச்சையாவாமா? இல்லங்கள், அவிச்சி ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். நான் எதுக்காக உடைச்சு தின்னு உடம்ப தேத்துவோன்னா, தோடு இருக்க முத்தியெல்லாம் முட்டையில. சரிங்கம்மா. அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேற ஏதாவது சொத்து பத்து இருக்கா? அதான் சொன்னேன், 10 வீடு இருக்கு. சரிம்மா. மாப்பிள்ளை எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? சம்பளம் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மிதான், ஆனா போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருமா. என் தம்பி வேலைக்கு கம்பெனி ஓனர் கூட எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். வேற யாரும் எந்த இருக்காவில பாட்டியோட பேரன் தான். ஆமா ஆமா, பார்வதி அம்மா அப்பவே சொன்னாவே. ஏமா ஓனர்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் பாட்டி, நம்ம பங்குக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும்ல, அப்பதானே அவியலுக்கு நம்பிக்கை வர பொண்ணு கொடுக்கவிய. அதான் சொன்னேன் பாட்டி. சரோஜா சொல்றது சரிதானக்கா, எங்களை பத்தி நாங்க சொல்லணும், அவியலை பத்தி அவிய சொல்லணும். அப்பதானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்பா பொண்ணு என்ன வரல, சீக்கிரமா வர சொல்லுப்பா. ராதா, நேராவது பிள்ளை கூட்டி சீக்கிரம் வா. ஏமா, ஒரு 5 நிமிஷம் இப்ப வந்துருவாவே. அது வரைக்கும் ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். பொண்ணு பார்த்து குடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி பல்லுல படாது. இங்க பாருங்கம்மா, இதுதான் என் மக ஐஸ்வர்யா. நீங்க பார்க்க வந்திருக்க பொண்ணு இவதான். ஐ, பொண்ணு அழகா இருக்கே. தம்பி சேகர், இதுதான் பொண்ணு, நல்லா பாத்துக்கப்பூ. ஏலே, எதுக்கு இப்படி பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு உட்கார்ந்து கிடக்க? நல்ல தலையை நிமிந்து பாருப்பு. வேற வீட்டுக்கு போன பிறகு நான் பொண்ணை பார்க்கல, எனக்கு பிடிக்கல, அப்படி இப்படின்னு எதையும் சொல்லிடக்கூடாது. என் பிள்ளைய பார்த்து யாரும் பிடிக்கலன்னு சொல்லிருவாப்ல. அழகான பிள்ளையில நாங்க பெத்து வச்சிருக்கோம். ஆமா ஆமா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. நான் எதிர்பார்த்து வந்ததை விட பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா தான் இருக்கா. ஏய் ஷாடோஜா, என்ன பாட்டி, பொண்ணு பிடிச்சிருக்கல?
பொண்ணு பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணு பிள்ளைகிட்ட நாங்க 2-3 கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கு. அதுக்கு அந்த பிள்ளை சரியான பதில் சொன்னாதான் ஏத்துக்கிற முடியும். பாட்டி, இங்க என்ன இன்டர்வியூவா நடக்க வேலைக்கு ஆள் இருக்கும்? ஏல வானரு, என்ன இப்படி பேசியா? சாதாரண வேலைக்கு இன்டர்வியூ வச்சுதான் ஆள் எடுக்காவ. இது காலம் பூரா உன் தம்பி கூட வாழ போற பிள்ளை. அதனால நல்ல கேள்வி கேட்டு விசாரிச்சு கட்டியதுல ஒரு தப்பும் இல்ல. உங்க குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையான்னு செக் பண்ணாண்டாமா? அக்கா பெரியவிய தானே, 4 கேள்வி கேட்கட்டும், நானும் கேக்கேன். பிள்ளை செட் ஆச்சுன்னா இன்னைக்கே பேசி பூ வச்சிருவான். சரி பாட்டி, நீங்க வயசுல பெரியவிய, என்ன சொன்னாலும் சரியா இருக்கும். என்ன பேசணுமோ பேசுங்க பாட்டி. எம்மாடி பொண்ணு, உன்னோட பேரு என்னம்மா? என் பேரு ஐஸ்வர்யா. அப்படியா? நல்ல பேரு தான் வச்சிருக்காவ. காது, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் நல்லாதான் ஒர்க் ஆகுது. பாட்டி, எதுக்கு அப்படி சொல்றிய? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கேள்வி கேட்டவொன்னு பதில் சொல்றா பாட்டி அந்த பிள்ளை, அதனால சொன்னேன். சரி பாட்டி, மேற்கொண்டு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏம்மா ஐஸ்வர்யா, என்ன படிச்சிருக்கா? நானா MBA முடிச்சிருக்கேன். சரிம்மா, ஏதாவது வேலைக்கு இலைக்கு போறியா இல்ல வீட்டுலதான் இருக்கியா? அது வீட்டுலதான் இருக்கேன். எங்களுக்கு வேலைக்கு பிள்ளைய அனுப்புறதுல இஷ்டம் இல்லாதனால வீட்லயே வச்சிருந்தோம். ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, நாங்களும் நல்ல வசதி தான், அதனால அவளை எங்கேயும் வேலைக்கு அனுப்பல. கல்யாணத்துக்கு பிறகு வேணா வேலைக்கு அனுப்பிக்கிடுங்க, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா? சரி சரி, நாங்களும் வசதி தான், வேலைக்கு அனுப்பாம வீட்டுல கூட வச்சுக்கிடுவோம். சரிம்மா, இதுக்கு மேலதான் முக்கியமான கொஸ்டின்கள் இருக்கு. இதுக்குதான் நீ சரியான பதில் சொல்லணும். ஏக்கா கேளுங்கக்கா அந்த முக்கியமான கேள்விகளை. எம்மாடி, மாடுக்கு எந்த வகையான ஃபுட் கொடுக்கணும்னு தெரியுமா? மாடுக்கா? ஆமா, மாப்பிள்ளைக்கு 10 வீடு இருக்கு, 10 மாடு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு அதுக்கு சாப்பாடு நீ தானே கொடுக்கணும். சொல்லுமா, என்ன மாதிரி உணவுகள் கொடுப்பா? அது நாங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா கொடுப்போம். எம்மாடி, மிச்சம் மீதிய தின்னுட்டு கிடைக்கிறதுக்கு அது என்ன நம்ம வீட்டுல வளர்க்குற நாயா? கோமாதாமா, அதுக்கான உணவுகளை நம்ம சரியா கொடுக்கணும். அதுக்கு என்ன ஆள் வச்சுட்டா போச்சு. மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வசதியா தானே இருக்காவ. இங்க பாருங்கம்மா, அந்நாள் முதல் இந்த நாள் வரை வீட்டுக்காரவியதான் மாட்ட பாத்துக்கிட்டியாவ. என்னதான் ஆள் வச்சு பார்த்தாலும் நம்ம பாக்குற மாதிரி வருமா? உங்க மகளும் கிராமத்துல வளர்ந்த பிள்ளை தானே, மாடுக்கு என்ன செய்வாவ செய்ய மாட்டாவன்னு தெரியாதா? அது வந்துமா, வீட்டுல மாடு வளர்த்துறதா என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். ரோட்டுல போகும்போது வரும்போது அவன் மாடே பாப்பா. அதனால எங்க பிள்ளைக்கு சரியா தெரியல. உங்க வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா சொல்லி கொடுங்க, அவ செய்வா. பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் கத்துக்கிடட்டும். பாட்டி, அவ வந்த பிறகு கத்துக்கிடுவா பாட்டி. சரிம்மா, வந்த பிறகு பொறுமையா கத்துக்கிடட்டும். என்னோட கேள்வி அதுக்கு அதையும் கேட்டது. ஐஸ்வர்யா, ஏக்கா சில பல கோழிகள் கிடக்குல்ல, அதுக்கு என்ன ஏற போட்டு வளர்ப்பான்னு கேளுங்க. ஆமாமா, அந்த கோழிகளுக்கு என்ன ஏற போட்டு வளர்ப்பா? கோழி சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும், அதை நம்மளே குழம்பு வச்சு சாப்பிடலாம். எம்மா பொண்ணு, முட்டையை தான் சாப்பிடணும். கோழிக்கு நல்லா ஏற போட்டு வளர்த்தாதான் அது முட்டையே போடும். வேணும்னா ஒரு மாசத்துக்கு ஒண்ணு அடிச்சு சாப்பிடலாம். அதுவும் முக்கியமா வீட்டுல கோழி வளர்க்குறவிய அதையும் அடிச்சு சாப்பிட மாட்டாவ. ஆசைப்பட்ட ஏதாவது விசேஷங்களுக்கு ஒண்ணு அடிச்சு சாப்பிடுவாவ. நீ என்னடானா வந்த அன்னைக்கு மொத்தத்தையும் அடிச்சு தின்றுவா போல இருக்க. இற போட்டு வளர்க்கணுமா, வளர்த்தாதான் முட்டை விடும். கோழிக்கு என்ன இற போடுவாவ? அதுக்கும் மாட்டுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் சாப்பாடு போடலாம். ஏக்கா, இந்த பிள்ளைக்கு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்புன்னு ஒன்னும் தெரியலையே. தங்கச்சிமா, சரோஜா வீட்டுக்கு வந்த பிறகு கத்து கொடுப்பாமா. என் தம்பிய கல்யாணம் முடிச்சுட்டு வந்த பிறகு எல்லாத்தையும் நான் சொல்லி தரப்போ. சரி. ஏக்கா, அந்த கடைசி கேள்வி வேணா நான் கேட்கட்டா? கேளுமா தங்கச்சி. ஏலா, வீட்டு வாடகை வசூலிப்பது எப்படின்னு சொல்லு பாப்போம். என்னது வீட்டு வாடகையா? ஆமா, ஓ புருஷன் 10 வீட்டுக்கு சொந்தக்காரன். 10 வீட்லயே நீ தானே வாடகை வசூல் பண்ணணும். அதான் எப்படி வசூலிப்பான்னு கேட்டேன். அது வாடகை தாங்கன்னு கேப்பேன். எப்போ அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். போ ஏலா, ஓனர் இருந்தாலும் அவளுக்கும் தெரியணுமா இல்லையா? பாட்டி, 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கும் நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏலா ஓனர், நீ வேற உன் தம்பி வேறையா, எல்லாரும் ஒண்ணுதானே? ஒண்ணுதான் பாட்டி, வசூல் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். அப்படியே வேணாலும் வீட்டுக்கு வந்தப்பறம் நானே சொல்லி கொடுத்துக்கிடுவேன். வேற ஏதாச்சும் கொஸ்டின் வச்சிருந்தாலும் கேளுங்க பாட்டி. ஏலா, இந்த கொஸ்டின் தான் ரெடி பண்ணிட்டு வந்தா எல்லாத்தையும் கேட்டாச்சு. வேற அந்த பிள்ளைய கேட்கணும்னா குடும்பத்தை நல்லா பாத்துக்கிடுவியா, அந்த பையனை நல்லா பாத்துக்கிடுவியான்னு தான் கேட்கணும். தங்கச்சி, அதை கேப்போம்மா. எம்மாடி பொண்ணு, இந்த குடும்பத்தை நல்லபடியா நடத்துவியம்மா? உன் புருஷனை நல்லா பாத்துக்கிடுவியா? உன் புருஷனை பெற்றவ வீட்டுல இருக்க, அவளையும் நல்லா பாத்துக்கிடணும்.
எல்லாரையும் நல்லா பாத்துப்பேன். சமைக்கிறதுக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரிஞ்சா என்ன, முழுசா தெரிஞ்சா என்ன, அதெல்லாம் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிடலாம். அத பத்திலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமாம்மா தங்கச்சி, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எங்க சமையல் தெரியுது? எல்லாம் கல்யாணத்து வரைக்கும் நல்லா படிக்குதுவே. வேற கல்யாணம் முடிச்சு போன பிறகு சமையல் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிடுவாங்க. ஆமாக்கா, என்னோட பேத்தியும் அப்படிதான். அவளுக்கு சமையல் சுத்தமா தெரியாது. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு கத்துக்கிடியா. சரி, பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரே கேள்வி மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கியே. பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஐயா காப்பி கொண்டுட்டு வரட்டும். ஏக்கா, எங்களுக்கு பொண்ணு பிள்ளைய பார்த்த உடனே பிடிச்சு போச்சுக்கா. அவளோட குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அந்த பிள்ளையும் அமைதியா பொறுமையா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தா. இப்படி ஒரு பிள்ளைய வேண்டான்னு யார் சொல்லுவா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. அப்படியே? சரி சரி. ராதா, உன் மௌன எங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஏம்மா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு அப்படியே ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிருக்கேம்மா. எங்களுக்கு திருப்தி ஆயிரும்ல. நீங்க நாளைக்கே கூட வந்து பூ வச்சிருங்க. எம்மா வானரி, உன் தம்பிக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லு. சரி பாட்டி, எனக்கு பிடிச்ச தம்பிக்கு பிடிச்ச மாதிரி தான். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுறேன். தம்பி சேகர், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பூ நாளைக்கே வந்து பூ வச்சிருவோமா, இல்லன்னா இப்பவே பூ வச்சிருவோமா? என்னாச்சு? எதுக்கு மாப்பிள்ள வேண்டாங்காவ? அது வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சா. ஆனா இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, அதனால பூ வைக்க வேண்டாம்னு சொல்லியான் தம்பி. ஓ அப்படியா? ஆமாமா, நாங்க இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாள் வந்து பூ வைக்கும். உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? சரி, எல்லாரும் இருங்க, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். அம்மா ஐஸ்வர்யா, உள்ள வாம்மா. ஏம்மா ஓனர், உண்மையில அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமா பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் என் தம்பிக்கு பார்த்த பொண்ணுலயே இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது. அமைதியா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது. நல்ல இடம் பாட்டி, இதை விட்டாச்சுன்னா வேற எந்த பொண்ணுக்கு எங்க போறது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூ நாளைக்கே கூட வந்து வச்சிருவோம். தம்பி சேகரு, நாளைக்கு பூ வச்சிரும். பூ இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு கண்டிப்பா பூ வைக்க போறோம். என்ன பொண்ணு பார்த்துட்டு வாடர் வரையில? அப்படி என்னதான் உலகத்துல எல்லாரும் பொண்ணு பார்க்காவளோ தெரியல. இவ்வளவு நேரமா போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? உள்ளூர் தானே, வெளியூரா இருந்தாலும் பரவாயில்ல, போறதுக்கு வரதுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆமாக்கா, ரொம்ப நேரம் ஆச்சுல போய். ஆமா டீச்சர், எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்கறக்கா, நான் நினைக்கேன் இன்னைக்கு பூ வச்சுட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கேன். அதான் இவ்வளவு நேரம் ஆகுது. என்னமோ தெரியலையே. வாரட்ட என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். நீங்கறக்கா பாரவே. வாங்க 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 வானரி. பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சா? ஆமா, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? அந்த பிள்ளையை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அழகுல செலவோட இருக்கா. ரொம்ப பிடிச்சு போச்சு எங்களுக்கு பார்த்த உடனே. அப்படியே மாப்பிள்ளை என்ன அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களோ? ஏன் அப்படி கேக்குறிய? பொண்ணு பார்க்க போகும்போதே பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை விட்டுட்டு வந்துருவாங்களோ? இல்ல வானரி, சேகர் தம்பியை காணுமேன்னு கேட்டேன். ஏல மீன்காரி, வெளியே தான் மாப்பிள்ளை போய் நிக்காத போன் பேசிட்டு. அப்படியே எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிட்டா? ஆமா, பிடிச்சு போச்சு. நாளைக்கே பூ வைக்க போறோம். சரோஜாக்கா, நாளைக்கே பூ வைக்க போறீங்களா? ஏன் அப்படி கேக்கா? இல்லக்கா, இன்னைக்கு தான் பாத்துட்டு வந்திருக்கியே, அதுக்குள்ள நாளைக்கே பூ வைக்க போறேங்கிறீங்களே. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இன்னும் ஊர்ல தான் இருக்காதா, அவிய வரல. அவிய கிட்ட எதுவுமே கேட்காம எப்படி பூ வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டியே? எங்க அம்மா கிட்ட போன் போட்டு சொல்லியாச்சு. உனக்கு தம்பிக்கு பிடிச்சிருந்தா பூ வைன்னு எங்க அம்மா சொல்லிட்டா. அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒன்னு ரபியல, சேகருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னானா? அத முதல்ல தெளிவா விசாரிச்சுக்கிட்டீங்களா? அத பத்திலாம் வாண்டி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு இப்படி சொல்றீங்க? முதல்ல ரெண்டு கல்யாணம் உனக்கு பிடிக்காம தானே நின்னுச்சு. அதனால சேகர் கிட்ட இத பத்தி தெளிவா கேட்டுக்கிட வேண்டியதானே? எதுக்கு உனக்கு விருப்பம் இல்லாம ஏற்பாடு பண்றீங்க? என் தம்பிக்கு விருப்பம் இல்லன்னு உனக்கு தெரியுமா? அதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்க வேண்டியதானே சொன்னேன். நான் என்ன சேகர் கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லட்டுமா? நீங்க ஒரு குடுமியை போடுங்க. என் தம்பிக்கு இஷ்டம் இருக்கு, இல்ல போது அதை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு பூ வைக்கதான் போறோம். எந்த குடுமியும் கொண்டே உள்ள பூந்து கொலப்பாண்ட. விசாரிக்க எவ்வளவுல விசாரிப்பு. இங்க பார் குடுமி, ஒன்னாலதான் ஏற்கனவே தம்பி கல்யாணம் நாசமா போச்சு. இதுக்கு மேல ஏதாவது பண்ணான்னு வச்சுக்க, குடுமி அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ளி விடுவேன். அறுக்காம தள்ள யாரா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா என்ன பண்றது? அறுத்தா அறுத்துட்டு தள்ளி விடுவேன்னு சொல்லியிருக்கேன். இங்க பார் குடுமி, விளையாட்டுக்கு சொல்லியான்னு இந்த தடவை நீ நினைச்சுக்கிறாத. என் தம்பி கல்யாணத்துல ஒன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, சொன்னது செஞ்சு விடுன்னு சொல்லிவிட்டேன். நான் எந்த பிரச்சனைக்கும் வர போறதில்ல. நீங்க உங்க தம்பியை விசாரிச்சுக்கிடுங்கன்னு தான் சொன்னேன். நாங்க விசாரிச்சுக்கிடுவோம், அவனுக்கு பிடிச்சாச்சு. வானரி, பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசுனீங்களா? என்ன பேசுனீங்களா?
பேசிய பத்தி என்ன பேசுனீங்க? அதெல்லாம் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்குதான் என்னைய கூட்டிட்டு போங்க நான் தலபாட அடிச்சுக்கிட்டேன். நான் வந்திருந்தா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருப்பேன். எதுக்கு நறுக்குன்னு கேட்கணும்? இல்ல வாடரி, நீங்க சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது 4 வார்த்தை பேசியிருப்பீங்க. பெரியவே நம்ம எதுக்கு இப்ப பேசணும் அப்படின்னு அமைதியா இருந்திருப்பாவ. இப்போதைக்கு உங்க குடும்பத்துல நான் மட்டும்தான் பொறுப்பானவா, உரிமையானவா. என்னைய கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா சரியா பேசி இருந்திருப்பேன். அதுக்குதான் சொன்னேன் வாடரி. இப்ப சம்மந்தி என் பேர்ல தான் வருத்தப்படுவாவ. சம்மந்தி நீங்க இப்படி பக்கத்துல இருந்துட்டு ஒண்ணு பேசாம விட்டுட்டீங்களேன்னு. இவரை கூட்டிட்டு வந்தா அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. இங்க பாரு மீன்காரி, என் தம்பிக்கு என்னெல்லாம் பேசணுமோ பேசி முடிக்கணுமோ நாங்களே முடிச்சுக்கிடுவோம். நீ கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்க கண்ணுல படாம இரு, அதுவே போதும். பூ வைக்கிறதுக்கு பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறதுல நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்களும் உங்க வேலையில போய் பாருங்க.